இயர்ஸ் முன்னாடி நடந்த ஒரு மர்டர், அதை வந்து ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ணால் எப்படி இருக்கும்? அதான் இந்த அ குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் அப்படிங்கிற புக்கை எழுதினவங்க ஹாலி ஜாக்சன். ஆண்டி பெல்னு ஒரு ஸ்கூல் பொண்ணு, அவளை அவளோட பாய் ஃப்ரெண்ட் சால்சிங்கே கொலை பண்ணிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, சால்சிங் அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபெஸும் பண்ணிவிட்டு அவரே அவரோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாரு. ஸோ போலீஸும் வந்து ஏதாவது கன்ஃபெஷனே இருக்கே அப்படிங்கிறதுனால இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 5 இயர்ஸ் கழித்து பிப்பா ஃபிட்ஸ் அமோபி அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்களோட இபிக்யூ எக்ஸ்டெண்டட் ப்ராஜெக்ட் குவாலிஃபிகேஷனுக்காக இந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது அப்படிங்கிற அளவுக்கு பர்சன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட், யார் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பிப்பா யோசிக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டு பெருசாக போகுது. மொத்தத்தில் இதை இவங்க தான் பண்ணியிருக்காங்களா, சால்சிங் தான் பண்ணாங்களா, ஆர் ஆண்டி பெல் உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நிறையா ட்விஸ்ட்ஸ் இருக்குது. அண்ட் நிறையா சீக்ரெட்ஸ் தோண்ட வருது. கதை ரொம்ப சூப்பராக இருக்குது. நரேஷனும் சொல்லி ஆகணும். யூஷுவல் ஸ்டைலோட ப்ரொடக்ஷன் லாக் என்ட்ரி அப்புறம் இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அதை வச்சு ஸ்டோரி மூவ் ஆகுது. ஒரு சிங்கிள் சிட்டிங் ஒரு 2 சிட்டிங்ஸில் கூட இதை ஃபினிஷ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நீங்கள் எல்லோரும் இதை படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா போய் படிங்க. ஹாப்பி ரீடிங். பாய்.